Yeah, good evening, children. 10th standard science. நம்ம பார்த்துட்டு இருக்க லெசன் 13th லெசன் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிற பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து லீச்னுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்தியன் கேட்டல் லீச் அப்படின்னு சொல்றது நம்ம இந்திய அட்டையினுடைய உறுப்பு மண்டலங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்கறது சீரண மண்டலம், நரம்பு மண்டலம். சீரண மண்டலம் நமக்கு காற்றோட்ட மண்டலம் சொல்லுவோம் இல்லையா, காற்றோட்ட மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு யாருடைய நினைவு நாள்பா தெரியுமா? கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? மகாகவி பாரதியார் அவர்களினுடைய நினைவு நாள். மிக குறுகிய காலமே வாழ்ந்தாலும் எத்தனை நூற்றாண்டுகள் கழிந்தாலும் அவருடைய கவிதைகள், வார்த்தைகள், அவருடைய கோட்ஸ், இது எல்லாமே நமக்கு எப்பொழுதும் சுதந்திரம் அப்படிங்கிறது, நாட்டின் மீது நமக்கு ஒரு பற்று, இது எல்லாத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வரிகள். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வந்தான் சென்றான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாம, ஆனா அவர் தன்னுடைய வாழ்நாளை மிக ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அவர் மாத்திட்டு இருக்காங்க. ஸோ அவரை அவருடைய கவிதைகள் அல்லது அவருடைய கோட்ஸ் எதை படிச்சாலுமே நமக்கு பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற எண்ணம், தேசப்பற்று அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு வரும். நிறைய விஷயங்கள், தேசப்பற்று மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இருக்கணும், தைரியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய கோர்ஸ்ல ஒரு 1 or 2 நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்றேன். துன்பம் நேரும் பொழுது நடுங்குபவன் மூடன், அவன் எத்தனை படித்தும் அறிவில்லாதவன். இல்லையா? சரியான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு படிப்பறிவு அல்லது அனுபவ அறிவு அப்படிங்கிறது எல்லாமே எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளணும். இன்பம் வந்தா சந்தோஷமா ஹாப்பியா வாங்க வாங்கன்னு கைதட்டி வரவேற்கிறோம். அது போலதான் துன்பமும். துன்பம் வந்தாலும் அதை கண்டு நடுங்காமல் எப்படி அதை நாம் அத என்ன பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும், சால்வ் பண்ணணும், ஓவர் கிராஸ் பண்ணணும். இததான் நம்ம யோசிக்கணுமே தவிர வருத்தப்படணும். ஆனா அத பார்த்து பயப்படக்கூடாது. அந்த மாதிரி பயப்படுறவங்க மூடன், அறிவே இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்கள், நடக்கும் பாதையும் நேர்மையாக இருக்கும், நல்லதாகவே இருக்கும், நேரானதாக இருக்கும். என்ன வேணும் நமக்கு? நம்முடைய மனதில் நேர்மை, தைரியம். இல்லையா? என்ன தேவை நமக்கு? எப்பொழுதுமே மனசுல யாருக்கும் எந்த வகையிலையும் தீங்கு நினைக்காமல் நேர்மையாக வாழணும் அப்படிங்கிறது தான். பரவாயில்ல, யார் இருக்க பார்க்க போறாங்க, ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு 4 பேர் நிச்சயமாக நம்மோடு இருப்பார்கள். ஆனால் எக்காலத்திலையும் நேர்மையை விட்டு கொடுக்க கூடாது. உண்மையே பேசுபவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல நான் எப்பொழுதையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். வேண்டாம், தேவையே இல்லாம நான் தவறான வழிக்கு செல்ல மாட்டேன் அப்படின்னும் இருக்கணும். அது போல தைரியம், மனசுல நமக்கு தைரியத்தோட எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு வேலைகளை செய்யணும்னு சொன்னா, நம்முடைய எப்பயுமே கடவுள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வைப்பாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் என்னது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? நம்ம எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ, எண்ண அலைகள் அதே போலதான் நம்மளை சுத்தி இருக்கும். நம்மளுடைய எண்ணமாகப்பட்டது எப்பொழுதும் நேர்மை, தைரியம், உண்மை அப்படின்னு இருந்தா நம்மளுடைய
பாத் வேயும் எப்பயும் நேர்மையானதாக தான் இருக்கும் இல்லையா? இந்த கருத்துக்கள்ல நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நேர்மையா தான் நம்ம நடப்போம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். எல்லா இடத்துலயும் பாருங்களேன், நல்லது நம்முடைய மன ஓட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. எண்ணிய முடிதல்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் என்ன பண்ணணும்? சரியானதாக நம்ம எப்பொழுதுமே செய்யணும். இல்லையா? நம்மளுடைய எண்ணங்கள் நேர்மையானதா இருக்கணும். எண்ணியபடி நாம் கரெக்ட்டா செய்யணும். நம்ம பிளானிங் ஒண்ணு, அதே மாரி எக்ஸிக்யூட் பண்றது ஒண்ணு. அந்த மாதிரி இல்லாம தெளிவா செய்யணும். எண்ணும் போதே என்ன பண்ணணும்? நல்லவை எண்ணல் வேண்டும். அப்போ நன்மையா நல்லதே எண்ணினா நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்லவை எண்ணல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும். அப்ப நல்லதே நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்? நம்மளுடைய எண்ணங்கள் நன்மையாக இருக்கும் பட்சத்துல எல்லாத்தையுமே எண்ணியபடி சரியானபடி முடிக்கவும் வேணும். இந்த மாதிரி நிறைய அவருடைய கோட்ஸ் அப்படின்லாம் இருக்கு. நிச்சயமா இதெல்லாம் நம்ம லைஃப்ல படிக்க வேண்டிய ஒரு வார்த்தைகள், வரிகள். சரிங்களா? கண்டிப்பா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவேன். 4 தடவ படிச்சாலே நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே நேர்மையா வந்துடும். உங்களுடைய தோல்வி எங்க இருக்குன்னு கேட்டா, பிரச்சனை வரும்போது கிடையாது. பிரச்சனைய கண்டு நீ பயந்து வெளியில போகும்பொழுது தான் தோல்வி. நமக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிறது ப்ராப்ளம்னால வராது. ப்ராப்ளம விட்டு நான் வெளியில பயந்து ஓடி வரேன். அதுதான் நமக்கு துன்பத்தை கண்டு அஞ்சி விலகும் பொழுது நமக்கு தோல்வி கிடைக்கும். எனக்கு எப்பேற்பட்ட ஃபீவர் வந்தாலும் ஒண்ணுமே இல்ல. ஐ ஆம் ஆல் ரைட் அப்படி நம்மள நாமே தைரியப்படுத்திக்கிட்டா, அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் போயிடும். ஒரே ஒரு செகண்ட் இருமல் தும்மிட்டு, ஐயோ! எனக்கு டைபாய்டு வந்துருதா, கொரோனா வந்துருதான்னா, அந்த பயத்திலேயே நமக்கு எல்லாம் வந்துரும். அந்த மாதிரி எண்ணங்கள் எப்பொழுதுமே நமக்கு இருக்கவே கூடாது. தோல்வி என்பது நாம் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயந்து நகரும் பொழுதுதான் நமக்கு தோல்வி. அப்ப தோல்வியே வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணினாலும் ஓகே, ஆல் ரைட். என்னால முடியும். நான் ஓவர் கிராஸ் பண்ணுவேன் அப்படின்னு தைரியமா நம்ம அத ஃபேஸ் பண்ணணும். சரியா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ். இப்ப பார்க்கிறது இந்தியன் கேட்டல் லீச் அட்டையனுடைய ஃபர்ஸ்ட் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறதும் நமக்கு இதுல ரொம்ப ஈஸியானது தான். நம்ம அது எப்படி மூவ் ஆகும்? நம்ம எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? அதனுடைய எக்ஸ்டர்னல் ஃபுல்லும் அதனுடைய உடல் புற அமைப்பு எவ்வாறு இருந்தது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது லோகோமோஷன். எவ்வாறு நகரும் அது? அதனுடைய நகர்தல் என்பது இடப்பெயர்ச்சி என்பது எவ்வாறு அமையும்? இப்போ அட்டைங்கிறது வளைதல், ஊர்தல். எதுல நமக்கு? தண்ணியிலயும் இருக்கும், அதே போல லேண்ட்லயும் இருக்கும் இல்லையா? 2 இடத்துலயுமே இருக்கக்கூடியது. ஸோ லோகோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லேண்ட். அப்போ அந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கும்? லூப்பிங் அண்ட் கிராலிங் அண்ட் ஸ்விம்மிங் மூமெண்ட். ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த இடத்துல? தண்ணியில தான். நீந்துதல் அப்படிங்கிறது வாட்டர்ல இருக்கக்கூடியது. அப்ப லேண்ட்ல அப்படின்னு சொன்னா கிராலிங், ஊர்ந்து செல்லக்கூடியது. அததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கிராலிங். லூப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி நம்ம நகரும் அது? வளைஞ்சு 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 நமக்கு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் இதனுடைய இடப்பெயர்ச்சி. வளைதல் அல்லது ஊர்தல், நீந்துதல் அப்படிங்கிறது. லோகோமோஷன்னா எவ்வாறு நகரும்? தண்ணியிலையும் அதால மூவ் பண்ண முடியும். அது போல தரையிலையும் மூவ் ஆகும். தண்ணியில மூவ் ஆகும்போது நீந்தி செல்லும். தரையில அப்படின்னு சொல்லும் பொழுது ஊர்ந்து செல்லும், அல்லது அதே இது நமக்கு நகர்ந்து நகர்ந்து செய்யக்கூடியது. அது தசைகள் சுருங்கி விரிஞ்சு நமக்கு நீந்து அது மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகக்கூடிய ஒரு நேச்சர் தான் இதுல அதனுடைய லோகோமோஷன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா இதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? அதனுடைய செக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த
உணவு பாதை, உணவு குழல்ங்கிறது அதனுடைய வாய்ப்பகுதியிலிருந்தே நமக்கு ஆரம்பிக்க கூடியதுதான் இதுல டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ சிஸ்டம்ஸ் இன்க்ளூட்ஸ் த லாங் எலிமெண்டரி கனல், நீண்ட ஒரு பாதையாக இருக்கும். உணவு குழல் அப்படிங்கிறது தான் எலிமெண்டரி கனல் இல்லையா? சோ எலிமெண்டரி கனல்னா உணவு பாதை, அதனுடைய வாய் முதல் அதனுடைய எது இருக்கு, நம்மளுடைய ட்ரையடட் மலத்தூளை வரைக்குமே அதனுடைய உணவு குழல் என்பது நமக்கு நீண்டு இருக்கும். எந்த பகுதியிலிருந்து? வாயில ஆரம்பிச்சு நமக்கு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் பார்ட் அதுதான் இல்லையா? அதுதான் மவுத் டு ஆனஸ். இப்போ இது முன்னாடி வந்துட்டு எந்த மாதிரியான அமைப்புகளோட இருக்கும்? ஒட்டுறிஞ்சிகள் அப்படின்னு இருக்கு இல்லையா? சோ சக்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உறிஞ்சிகள் அப்படிங்கிறது என்னது? சக்கர். ஆன்டீரியர் சக்கர் அண்ட் போஸ்டீரியர் சக்கர். இந்த மாதிரி முன் ஒட்டுறிஞ்சிகள், பின் ஒட்டுறிஞ்சிகள் அப்படின்னு இருக்கு. முன் ஒட்டுறிஞ்சிகள்ங்கிறது சென்டர் பார்ட்ல இருக்கும். அது என்ன ஆகும்? வாய்க்குழி வரைக்குமே அது எக்ஸ்டர்ன் ஆகும். எந்த பகுதி? அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய முன் ஒட்டுறிஞ்சிகள். இந்த பகுதி நமக்கு அதனுடைய வயிற்று பகுதி வரைக்குமே இருக்கும். ஒரு வரிசையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பல்லு. அதுக்கு எத்தனை வகையான நமக்கு சின்ன சின்ன பற்கள் அமைப்புகளும் இருக்கும். 3 தாடைகள் இருக்கும். இதுல நமக்கு சலைவா இருக்கு இல்லையா? சோ அந்த உமிழ்நீர் சுரப்பிகள் கொண்டதுல அந்த பகுதியில பாப்பில்லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாப்பில்லே அப்படிங்கிறது அந்த அந்த தாடைகள் பகுதியில இருக்கக்கூடிய அந்த பகுதி தான். அதுலதான் சலைவரி கிளான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். மவுத்தும் பக்கல் கேவிட்டியும் தான் நமக்கு 5 செக்மெண்டா இருக்கும். எத்தனை செக்மெண்ட்ல எந்தெந்த பகுதிகள் இருக்கு அப்படிங்கிறதா. ஏன்னா ஒவ்வொரு பகுதியுமே இது செக்மெண்டட் பாடி தான் இல்லையா? கண்டங்களோட அமைப்பு. முதல் 5 கண்டங்களுமே நமக்கு வாயும் வாய்க்குழியும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல இருக்கு. வாய்க்குழி தசையில தொண்டை வரைக்குமே நமக்கு என்ன ஆகும்? அது எக்ஸ்டர்ன் ஆயிட்டே இருக்கும். ஸோ சி திஸ் பிக்சர். இதுதான் இதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம். மேல இருக்கிறது பாருங்க ஜா பார்ட். இங்க இருந்து என்ன ஆகும் அது பாருங்க 5 செக்மெண்ட் தனித்தனியா இருக்கா. வாயிலிருந்து வாய்க்குழி வரைக்குமே நமக்கு இதனுடைய 5 கண்டங்கள் நமக்கு இருக்கு. சோ இந்த கண்டங்கள்ல தான் நமக்கு வாய்க்குழி என்ன ஆகும்? தொண்டை வரைக்குமே ஃபேரிங்ஸ் வரைக்கும் எக்ஸ்டர்ன் ஆகும். அதை சுத்தி நமக்கு இருக்கிறது தான் சலைவரி கிளான்ஸ், உமிழ்நீர் சுரப்பிகள். சோ நம்ம கண்டங்கள் இப்ப எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கொஷின் வந்ததுன்னு சொன்னா கரெக்டா டிரா பண்ணணும். இந்த 5 செக்மெண்ட் வரைக்குமே நமக்கு அதனுடைய தாடைகள் அப்படிங்கிறது முதல் வாய்க்குழியும் எது வரைக்கும் நமக்கு எக்ஸ்டர்ன் ஆகும்? ஃபேரிங்ஸ் வரைக்கும் இருக்கும். தொண்டையை சுத்தி இருக்கக்கூடியது சலைவரி கிளான்ஸ். அண்ட் தென் இதுல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான இதுனா ரத்தம் நமக்கு உறைந்து போவதை தடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்ங்கிறது தான் அந்த பொருள் ஹிரிடின். இப்போ எதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு ஒரு ஒரு கொஸ்டின்லயும் ஒரு இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டா இருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா ஹிரிடின் அப்படிங்கிற அந்த ஒரு மெட்டீரியல். The secretion of saliva contains hydrin which prevents the coagulation of blood. ரத்தம் உறைதலை தடுக்க கூடியது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஏன்னா அட்டை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்? அடுத்தவர்கள் மனிதர்கள் விலங்குகளினுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எடுத்துதான் அது உணவாக எடுத்துக்குது இல்லையா? அப்ப இதனுடைய உடல்ல அதுல சலைவால நமக்கு ஹிரிடின் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் தான் அந்த ஒரு வேலையை நமக்கு செய்யுது. தொண்டையில சின்னதா நமக்கு உணவு குழாயோடு இந்த பாருங்க சின்ன சின்ன பேக், அந்த பேக்கை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஈசோபேகஸ் அப்படின்னு சொல்றோம். தீனி பை. இந்த பேக்குக்கு என்ன பேரு? தீனி பைகள். ஒவ்வொரு இடத்துலயும் கிடைக்கக்கூடிய எல்லா உணவையுமே சேமிச்சு வைக்கக்கூடிய பகுதி இதனுடைய பேங்க். எல்லா பிளட்டையும் என்ன பண்ணுவீங்க? ஃபுல்லா
சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல. அது நமக்கு பாருங்க இதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்ன சொன்னோம்? மவுத் டு ஆனஸ் பார்ட், நீண்ட பகுதி. உணவு பாதை என்பது அதனுடைய வாய்ப்பகுதியிலிருந்து நமக்கு அதனுடைய ஆனஸ் பார்ட் மலத்துளை வரைக்குமே நமக்கு எக்ஸ்டர்ன் ஆகக்கூடியது. உணவு பாதையில நமக்கு அது எப்படி இருக்கு? ஈசோ பேகேஜ்னா தொடர்ந்து நமக்கு எத்தனை பேக் இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஸோ 10 அறைகள் கொண்டது. இதுல நமக்கு என்னன்னா ஒன்றோடு ஒன்று கனெக்டிவா இருக்கு பாருங்க இல்லையா? தொடர்ச்சியாக ஒன்றோடு ஒன்று இணைந்து நீண்டு இருக்கக்கூடியது. ஸோ தெர் ஆர் 10 சேம்பர்ஸ். ஸோ எத்தனை இருக்கு இந்த சேம்பர்ஸ்? நமக்கு 10 அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த சேம்பர்ஸ் ஆர் கம்யூனிகேட் வித் ஒன் அனதர். ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நீண்ட ஒரு பகுதியாக தான் அது இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் அதுல அடுத்த ஒரு நம்ம பாயிண்ட் வைஸ் கூட எழுதலாம். பெரிய பெரிய ஒரு பேராகிராஃபா எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு அந்த ஒரு சேம்பர்ஸுமே நமக்கு எப்படி இருக்கும்? இந்த பகுதியோடு இணைந்து தொடர்போடையே இருந்துருக்கும். பின்னாடி இருக்கிறதுல பின் பக்கத்துல நமக்கு நீண்ட ஒரு பை போன்ற அமைப்பு. இப்படி நம்ம பார்க்கறதுக்கு இப்படி தனியா இருக்கு இல்லையா? பட் இது ஹோலா இந்த இந்த 2 டிப் பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 நுனி பகுதியும் ஒன்றோடு இணைந்து நமக்கு ஒரு வட்ட வடிவமான ஒரு பகுதியோட ஒரு வளைய அமைப்பு மாதிரி தான் அதனுடைய உடல் அந்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இதுல குடல்வால் அல்லது டைவர்டிகுலா இருக்கும். அது எதற்காக இதுன்னா நமக்கு பொறுமையா இதனுடைய டைஜஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 10 சேம்பர்ஸுமே. அதுல கிடைக்கக்கூடிய ஃபுட்டை கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வைப்பாங்க. ஓகே, ஸோ அதுல குடல்வால்ல அதிகப்படியாக உறிஞ்சப்பட்ட உணவு நமக்கு சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பகுதி. கடைசியா இருக்கக்கூடியது தான் நமக்கு என்ன ஆகும்? அது ஸ்டொமக்கோட நமக்கு ஜாயிண்ட் ஆகக்கூடிய பார்ட். ஓகே, இதுதான் சேம்பர்ஸ். கிராப் டைவர்லிகுலா, ஸ்டொமக் பார்ட் வயிற்று பகுதி, இன்டெஸ்டைன், ரெக்டம் அண்ட் ஆனஸ். எந்தெந்த செக்மெண்ட் எது வரைக்கும்? இப்ப இந்த 18th செக்மெண்ட் வரைக்குமே நமக்கு 17 வரைக்கும் அந்த சாம்பர்ஸ் இருக்கும். அதை தொடர்ந்து அதனுடைய வயிற்று பகுதி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதனுடைய உணவு அப்படின்னு சொன்னா என்னது? எஸ், பிளட்டு தான் இல்ல. இதனுடைய உணவு அப்படிங்கிறது எதுல நமக்கு? நம்முடைய அல்லது விலங்கினுடைய ரத்தம் அப்படிங்கிறது தான் இதற்கு உணவாக அமைகின்றது. அடுத்தவர் ஒட்டு உறிஞ்சிகள்னு எதுக்காக நம்ம அது வச்சிருக்கோம்? அந்த ரத்தத்தை உரிவதற்காக அது உடலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் அதுல ஃபுட் அண்ட் ஃபீடிங். உணவு, உணவூட்டம் அண்ட் தென் டைஜஷன் எப்படி? ஸோ அது என்ன பண்ணுது? ரத்தத்தை, ஏதாவது ஒரு ஆடு மாடு விலங்குகள்ல இருக்கக்கூடிய ரத்தத்தை தான் இது உணவாக எடுத்துக்கொள்கிறது. கேட்டில்ஸ்னுடைய பிளட்டை சக் பண்ணி அது ஃபுட்டா எடுத்துக்குது. அந்த டயத்துல என்ன பண்ணும்? இதுல நமக்கு ஆன்டீரியர் சக்கஸ் அண்ட் போஸ்டீரியர் 2 வகையாக நம்ம என்ன பார்த்திருக்கோம்? அந்த ஒட்டுறிஞ்சிகள் பார்த்தோம் இல்லையா? எப்படி அதை உறிஞ்சும் அப்படின்னு பார்த்தா போஸ்டீரியர் சக்கர் பின் ஒட்டுறிஞ்சிகள் மூலம் அந்த உடலில் ஒட்டி அதனுடைய ரத்தத்தை என்ன பண்ணும்? எடுத்துக்கும். அதுதான் அதனுடைய அது எப்படி அதனுடைய ஃபீடிங் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, பின் ஒட்டுறிஞ்சி மூலம் எந்த விலங்கின் உடம்புல இருந்து எடுக்கணும்னு நினைக்குதோ அந்த உடம்புல போய் என்ன பண்ணும்? ஒட்டிட்டு அதை எடுத்துக்கும். அதுக்கப்புறமா பின் ஒட்டுறிஞ்சியல் மூலம் இருந்து நமக்கு எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்? வாய்ப்பகுதிக்கு நகர்த்தி அது என்ன பண்ணும்? உணவா எடுத்துக்கும். இப்படி நம்ம உடம்புல அந்த இடத்துல சக் பண்ணும் பொழுது எந்த மாதிரியான ஒரு நமக்கு அந்த இடத்துல ஒரு தடயம் தெரியும்னா, ஒரு ஒயிட் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான். இப்ப கொசு கடிச்சா ஒரே ஒரு டாட் அதுல இருந்து பிளட் வருது. இதே அட்டை நம்ம உடம்புல ஒட்டுது அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்னு கேட்டா, இந்த ஒய் போன்ற ஒரு வடிவ காயம் என்பதுதான் நம்ம உடல்லையோ அல்லது விலங்குகளினுடைய உடம்புல நமக்கு
உருவாயிருக்கும். அதே போல இப்போ இது நமக்கு கடிக்குது இல்லையா? ரத்தம் வர்றதே நமக்கு தெரியாது. ஆக்சுவலா பிளட் என்ன ஆகாது? உறையவே உறையாது. ரத்தம் கிளாட் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக சலைவால இருக்கக்கூடிய அந்த ஹிரிடின் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளாகப்பட்டது அந்த காயத்து மேல என்ன ஆகும்? சைமல்டேனியஸா அது ஃபுல்லா அனுப்பிட்டே இருக்கும். அந்த மாதிரி அனுப்பும் பொழுது நமக்கு ரத்தம் வெளியில போகுது. இப்ப நம்ம உடல்ல கடிக்குதுங்கிற உணர்வே நமக்கு தெரியாது. அதே போல ரத்தமும் உறையவே உறையாது. ரத்தம் இப்ப டக்குன்னு கிளாட் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஓகே நிறுத்திட்டோம்னா, ஆனா இந்த ஹிரிடின் பொருளாகப்பட்டது எதுலருந்து நமக்கு அதனுடைய வாய்ப்பகுதி இல்லையா? வாய்ப்பகுதி பின் ஒட்டுறிஞ்சியிலிருந்து நமக்கு ஃபுல்லுமே கடிக்குதுன்னா, அந்த மாரி கடிக்கும் பொழுது அந்த ஹிரிடினும் சேர்ந்து நம்ம உடம்புல அது மேல படும் பொழுது நமக்கு ரத்தம் நமக்கு ஃபுல்லும் கிளாட் ஆகாது. ஓகே. இதுதான் இதுல இருக்கக்கூடிய மெயினான பாயிண்ட். டைஜஷன் ஆகாம இருக்கக்கூடிய பிளட் நமக்கு எந்த இடத்துல சேமிக்கப்படும்? தீனிப்பை 10 சேம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த சேம்பர்ஸ்ல நமக்கு எக்ஸ்ட்ரா பிளட் எல்லாமே டைஜஷன் ஆகாத பிளட் எல்லாத்தையும் சேவ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த சேம்பர்ஸ் தீனிப்பைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தேவைங்கும் போது என்ன பண்ணோம்? அதுக்கு தேவையும் போது கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து எடுத்துக்கும். டைஜஷன் அப்படிங்கிறதும் பொறுமையாக தான் நடக்கும். டைஜஷன் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து அதனுடைய உடம்புல சர்க்குலேட் ஆகும். ஆஸ் யூஷுவல் எக்ஸ்கிரீஷன் தேவையில்லாத பொருள்கள் கழிவுகளாக என்ன பண்ணும்? அது நீக்கிடும். கிரிடின் அப்படிங்கிற புரதம் சுரக்கிறதுனால தான் நமக்கு ரத்தம் உறைதல் என்பது தடுக்கப்படுகிறது. ஒரு முக்கியமான கொஸ்டின் நம்ம இந்த லெசன் டாபிக்ல நம்ம லேர்ன் பண்றோம். ஓகே. ஒரு சிம்பிளான சிமுலேஷன் பாருங்க இதுல. இதுதான் நமக்கு அட்டையினுடைய உடல் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? சோ இது உடம்பு எப்படி இருக்கு நமக்கு? இதுதான் வாய்ப்பகுதி, பாரங்ஸ், இசோபாகஸ் அண்ட் தென் கிராப் சேம்பர்ஸ் பிளட் ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய சேம்பர்ஸ், வயிற்று பகுதி அண்ட் தென் இன்டெஸ்டைன், ஆனஸ். சோ இதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் மவுத் டு ஆனஸ். சோ ஃபேரிங்ஸ் பார்ட் வரைக்கும் அது பகுதியில இருக்கக்கூடியது என்னது நமக்கு? 5 செக்மெண்ட். அதுக்கு அது எதோட ஃபேரிங்ஸ் வரைக்கும் ஜாயின் ஆகும். அண்ட் தென் ஈசோபாகஸ் கிராப் சேம்பர்ஸ். அது இது என்ன பண்ணும்? இந்த சேம்பர் ஸ்டொமக்கோட நமக்கு கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் ஸ்டொமக் இஸ் கனெக்டட் டு நமக்கு நெக்ஸ்ட் பார்ட்டான இன்டெஸ்டைன் அண்ட் ஆனஸ் பார்ட். ஓகே. சோ மவுத் அப்படிங்கிறது பாருங்க. மவுத் சக்கர் அட்டாச் டு த ஹோஸ்ட் அண்ட் கிரியேட் சீல். என்ன பண்ணும் நமக்கு? ஹோஸ்ட் யாரோ அவர்கள் உடம்புல நமக்கு அதை ஒட்டிக்கும். ஃபேரங்ஸ் மஸ்குலர் பம்ப் தட் டிராஸ் பிளட். ஈசோபாகஸ் கனெக்ட் டு த கிராப் சேம்பர்ஸ். கிராப் சேம்பர்ஸ்ங்கிறது 11 பேர் ஸ்டோர் பிளட் ஃபார் மந்த்ஸ். பல மாதம் வரை ரத்தத்தை சேமித்து வைக்கக்கூடிய பகுதி. ஸ்டொமக் டைஜஸ்டிவ் பிளட் வித் என்சைம். செரிமான மண்டலம் என்பது இங்க இருக்கு. இன்டெஸ்டைன் அப்சார்ப் த நியூட்ரிஷன்ஸ். தேவையானதை எடுத்துட்டு கழிவு பொருளை அடுத்த பகுதியான ஆனஸ்க்கு மூவ் பண்ணிடும். சோ இதுதான் நமக்கு இதுல நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே. சோ ஃபீடிங் பிளட் சக் த்ரூ த மவுத். சோ ப்ராசஸ் ஸ்டேஜஸ் எப்படி அதனுடைய டைஜஷன் அப்படிங்கிறது எத்தனை படிகளாக நடக்குது? ரத்தத்தை உறிஞ்சுது வாய் மூலமா. ஸ்டோரேஜ் blood store and then expandable crops. Digestion gradual processing over months. தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கணும். நம்மளுடைய சேவிங்ஸ் எப்படி பேங்க்ல இருக்கு? தேவைன்னா நம்ம எடுத்துக்கிறோம், அவசரம்னா எடுக்கிறோம் இல்லையா? அது போல ரத்தத்தை அந்த சேம்பர்ல சேமிச்சு வச்சு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அது அதனுடைய நியூட்ரிஷியன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அப்சார்ப்ஷன் நியூட்ரிஷியன்ஸ் அப்சார்ப் டு பாடி. ஸோ இதுதான் இதனுடைய ப்ராசஸ். இப்போ நான் ப்ளே பட்டன் ஆன் பண்றேன் பாருங்க. எஸ். மவுத்ல இருந்து நமக்கு என்ன ஆகும்? பிளட் அப்படிங்கிறது மூவ் ஆகுது.
புரியுதா? சோ ஃபுல்லும் சேமிச்சு வைக்குது. மவுத்ல இருந்து எங்க போகுது நமக்கு? ரத்தம் எல்லாம் ரெட் கலர்ல அந்த பேக்ல சேமிச்சு வைக்குது. சேமிச்சு வச்சுட்டு அண்ட் தென் ஸ்டொமக்குக்கு மூவ் ஆகும். ஸ்டொமக்ல இருந்து அடுத்தது நெக்ஸ்ட் எங்க மூவ் ஆகும்? நமக்கு இங்க இருக்கக்கூடிய இன்டெஸ்டைனுக்கு தேவையான பொழுது மவுத்ல இருந்து ரத்தத்தை உறிஞ்சி நேரா எங்க கொண்டு வருது நமக்கு? இந்த சாம்பர்ஸுக்கு கொண்டு வருது. பிளட் ஸ்டோரேஜ் பிளேஸுக்கு கொண்டு வருது. கொண்டு வந்ததுக்கு பிறகு ஸ்டொமக்குக்கு மூவ் ஆகும். அண்ட் தென் ஸ்டொமக்ல இருந்து தேவையானதை எடுத்துட்டு என்ன பண்ணும்? சத்துக்களாக எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி அண்ட் தென் கழிவு பொருளை நீக்கிடும். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் சிமுலேஷன் ஃபார் டைஜஷன் ஆஃப் லீச். டைஜஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். அதனுடைய வாய்ப்பகுதி அண்ட் தென் தொண்டை பகுதி ஈசோபேகஸ் பார்ட் அண்ட் நெக்ஸ்ட் இதனுடைய சாம்பர்ஸ் அந்த பிளட் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய பகுதி, அது தேவையும் பொழுது வயிற்று பகுதிக்கு போய் அண்ட் தென் டைஜஷன் ப்ராசஸ் நடந்து அண்ட் ஆனஸ் பார்ட்டுக்கு மூவ் ஆகும். ஓகே, and next one is very simple system for the next one also, that is எஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் இதுல வர்றது என்னது? ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறதும் இதுல ரொம்ப சிம்பிளா பாக்குறது தான். ரெஸ்பிரேஷன் த்ரூ டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த ஸ்கின். அதனுடைய தோல் மூலமாக தான் இதனுடைய அடுத்த மண்டலமான நமக்கு என்னது? சுவாச மண்டலம், சுவாசித்தல் அப்படிங்கிறது இல்லையா? சோ பிரீத் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். சோ அட்டையினுடைய தோல் மூலமாக சுவாசம் நடக்கும். அது மேல இருக்கக்கூடிய செல்லுல சின்ன சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்கு. அதன் மூலமாக என்ன பண்ணும்? அந்த பிளட் ஆகப்பட்டது அந்த ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அது மூலமாக ஏர் ஃபுல்லா அதுல மூவ் ஆகும். சரிங்களா? சோ இது நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆக்சிஜன் அப்படிங்கிறது தோல் மூலமாக உள்ள இருக்கக்கூடிய உடற்குழி திரவத்துக்கு பரவும். கார்பன் டை ஆக்சைடு உடலுக்கு வெளியே போயிடும். நம்ம எப்படி யூஸ்வலா நம்மளோட ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்றோமோ அதே போலதான் பிரீத்திங் ப்ராசஸ் which as the diaphragm moves from down during the inspiration creating negative pressure that draws air into the lungs. During the expiration, diaphragm relax and move up. மேலும் கீழும் இந்த இடம் diaphragm வந்து நமக்கு என்ன ஆகும்? சுருங்கி விரியும். இன்ஹேல் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு மேல எழும்பும். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கீழே மூவ் ஆகும். கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நமக்கு ஃபுல்லா மாறுங்கிறது நார்மலா இருக்கக்கூடிய பிரீத்திங் எப்படி இருக்குங்கிறது தான். சி ஹியர் இப்போ இதுல ஸ்டார்ட் பிரீத்திங் அப்படின்னு நான் வந்து இதுல பிளே பட்டன் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. இப்போ ஸ்டார்ட் பிரீத்திங், நமக்கு பிரீத்திங் அப்படிங்கிறது வரும். இது எக்ஸ்ஹலேஷன். இன்ஹலேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது? திஸ் இஸ் இன்ஹேலிங், ஏர் இன், ஏர் அவுட், வெளியேறுதல். ஏர் இன் அப்போ நமக்கு நம்ம நுரையீரல் எப்படி நகருது, அது தகுந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு பாருங்க. எப்படி நமக்கு சுருங்கி விரியுது, புரியுதா? இன்ஹேல் பண்ணும்போது ஃபுல்லா நல்லா பெருசாகுது. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது சுருங்கிடுது இல்லையா? இதுதான் இன்ஹலேஷன் எக்ஸ்ஹலேஷன். இன்ஹலேஷன்ங்கிறது காற்று உள்ள வரும், எக்ஸ்ஹலேஷன் அப்படிங்கிறது நமக்கு வெளியேறும். இந்த டயப்ரம் பார்ட் எப்படி நமக்கு மேல எழும்பி கீழே வருது அப்படிங்கிறதும் பாருங்க. இப்போ நிறைய காத்து வரும்போது டயப்ரம் கீழே அப்படியே வெயிட் ஏறும்போது இறங்குது. அதே போல சுருங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா டயப்ரம் அப்படிங்கிறது மேல எழும்பிடும். அந்த டயப்ரம் பார்ட் அப்படிங்கிறதும் இதனுடைய மூமெண்ட். இதுலயே சிங்கிள் இன்ஹேல், சிங்கிள் இன்ஹேல் அப்படிங்கிறது ஒரே ஒரு இன்ஹலேஷன் மட்டுமே நமக்கு நடக்கக்கூடியது. ஒரே ஒரு இதுல நடக்கும் நமக்கு. அதே இது அந்த நெக்ஸ்ட் ஒன்னு சிங்கிள் எக்ஸ்ஹேல். நமக்கு எக்ஸ்கலேஷன் அப்படிங்கிறது எப்படி ஒரே இதில் நடக்குது? ரெண்டு இல்லாம ஒன்னுல மட்டும் நடக்கக்கூடியது அப்படின்னு தான். ஸோ நார்மல் பிரீத்திங் அப்படிங்கிறது இன்ஹேலேஷன் அண்ட் எக்ஸ்கலேஷன். காற்றை உள் இழுத்து வெளிவிடுதல். உள் இழுக்கும் பொழுது நமக்கு நுரையீரல் பகுதியாகப்பட்டது விரிவடையும். அதே போல வெளியிடும் பொழுது நுரையீரல் என்பது சுருங்கிடும். நுரையீரல் சுருங்கி விரிவதற்கு தகுந்தாற் போல் இந்த கீழே இருக்கக்கூடிய உதரவிதானம் அப்படிங்கிற அந்த பகுதி டயப்ரம் பார்ட் அப்படிங்கிறது நமக்கு மேலும் கீழும் நமக்கு இறங்கி ஏறும். சரிங்களா? இதுதான் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு
ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது இதுதான். அட்டையிலையும் நமக்கு இதே மாதிரியான நார்மலான ஒரு ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது தான் நடக்குது. ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் நம்ம இந்தியன் கேட்டல் லீச்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஸ் வெல் அஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்கின்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேபிலரிஸ், துளைகள் மூலமாக நமக்கு நடக்கக்கூடியது. அங்க உள்ள போய் அந்த ஃப்ளூயிடோட கலக்கும். அண்ட் தென் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ் அப்படிங்கிறது டிஃப்யூஷன்ல நடக்கும். ஆக்சிஜனை எடுத்துட்டு அதே போல கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறதையும் வெளிவிட்டுடும் நார்மல். ஓகே, ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரிமைனிங் டாபிக்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். அதனுடைய சுற்றோட்ட மண்டலம் அண்ட் தென் நரம்பு மண்டலம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், எஸ்கிரீட்டரி சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.